ஒரு அப்பாவியான போலீஸை இந்த சிஸ்டம் எவ்வளோ ஹார்டான போலீஸாக மாற்றுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிற வெப் சீரிஸ் தான் ZEE5ல இருக்கிற வாரண்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸ். 8 எபிசோட்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக எப்படி இருக்கும், அதை எப்படி டே டு டே அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் விலங்குங்கிற சீரியஸோட ஒரு கண்டினியூ மாதிரி தான் இது. இதுவும் விலங்கு சீரிஸ் ரொம்ப டீட்டெயிலாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீரிஸில் நல்லாவே காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த லீட் கேரக்டர் பண்ண பிரசாந்த் பாண்டியராஜனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி. அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் விட ரொம்ப அப்பாவியாக ஒரு சில எபிசோட்ஸ் பண்ணியிருப்பார். 2-3 எபிசோட்ஸ் அதில் செம்மையாகவே பண்ணியிருந்தார். அப்புறம் வாரண்ட் கேஸ்னால் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 இடத்துல மோட்டிவேஷன்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஹீரோவை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதோட ஸ்டோரி சூப்பராக இருந்தது. அதை ப்ளேஸ் பண்ண விதமும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த நிக்நேம் வச்சு கூப்பிடாமல் தன்னோட ஒரிஜினல் பேரை கூப்பிட வைக்கிறதுக்காக அவர் ஒரு விஷயம் பண்ணுவார். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா சூப்பரான சீன்ஸ் இருக்குது படத்தில். நான் பார்த்த இந்த வெப் சீரிஸில் நான் பார்த்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கத்துறைன்னு ஒருத்தர் தேடி போவார். ஆக்சுவலாக அது லாக்அப் டெத்தில் தான் அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும். ஏன் இந்த தங்கத்துறையை தேடி போகிறாரு, நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், தங்கத்துறைக்கும் லாக்அப் டெத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி எதுவுமே இருக்காது. தங்கத்துறைங்கிறது ஒரு வாரண்ட் கேஸ் தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் ஜட்ஜ் முன்னாடி நிறுத்துவார். அந்த எபிசோட்ஸ்லாம் கொஞ்சம் டைம் லேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதுவுமே கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், காமெடி மிக்ஸ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய கெட்ட வார்த்தை வரும். ஃபேமிலியோடு பார்த்துடாதீங்க. ஃபேமிலியோடு பார்க்குறப்ப நிறைய கெட்ட வார்த்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக வரும். சாயா சிங், இந்தவங்களாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக அந்த வெப் சீரிஸுங்கிறது பார்க்கலாம், சூப்பராகவே இருந்துச்சு. விலங்கு வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ.